நமஸ்காரம். விதியை மதியால் வெல்லலாம் என்கிறார்களே, அது என்ன? அடியேன் அறிந்த வரையில் சொல்லுகிறேன். விதி, மதி. மதி என்பது நம் புத்தியை குறிக்கும். நம்முடைய ஸ்ரத்தை, நேர்மை எல்லாம் சேர்ந்தது தான் நம்முடைய புத்திங்கிற மதி. விதி என்பது அது என்ன, தலையில் எழுதப்பட்டிருக்கும்னு சொல்லுகிறோமே, அதுவா? அப்படியெல்லாம் எதுவும் எழுதியிருப்பதாக யாரும் பார்த்து சொல்லவில்லை. ஆக விதி என்பது நாம் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிற கர்மங்கள், அதன்படி அமைகிற வாழ்க்கை, அதுதான் விதி. இது முதல் நிலை பொருள். ஆழ்வார்கள் பாசுரத்தில் விதி என்பதை பெருமானுடைய கருணை, அவருடைய தயை என்று உயர்நிலையில் கூறுகிறார்கள். அதையும் மனதில் வைத்துக் கொள்க. அந்த விதி என்று அவர்கள் சொல்லுவதற்கும் இந்த விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கும் தொடர்பில்லை. சரி, விதி என்பது நம்முடைய பழைய கர்மங்கள், நம் செயல்பாடுகள், அதன்படி நமக்கு அமைய போகிற வாழ்க்கை இப்படித்தான் என்பது விதின்னு வைத்துக் கொள்வோம். அதை எப்படி நம்முடைய மதியாலே வெல்ல முடியும்? நம்முடைய புத்தி கூர்மையால், அதோடு ஒட்டி இருக்கும் நல்ல பண்புகளாலே வெல்ல முடியும். ஆனால் இந்த புத்திசாலித்தனம் என்பது 100க்கு 98, 99, 100 வாங்குவதல்ல. அந்த மதியை வைத்துக் கொண்டு விதியை வென்றுவிட முடியாது. அது உங்களுக்கே புரியும். 100க்கு 100 வாங்குபவர்களுக்கே எத்தனையோ கஷ்டங்கள் உள்ளன, அல்லல்கள் படுகிறார்கள். அதனால் மார்க்குக்கும் அந்த புத்திக்கும் இந்த விதிக்கும் தொடர்பில்லை. பின் என்ன அது? மதியால் வெல்லலாம். விதின்னு சொல்லும்போது இன்னென்னத்தை எல்லாம் சேர்த்து கொள்வார்கள். 1 கர்மங்கள், 2 கிரக கோளாறு, அதுவும் படுத்தும். 3 காலம், இந்த காலம் எப்படிப்பட்டது, அது எப்படி படுத்த போகிறது, அதுவும். இதெல்லாம் சேர்த்து தான் விதின்னு சொல்லுகிறார்கள். காலத்தையோ கிரகங்களையோ இதெல்லாம் நம்முடைய புத்தியாலே வென்றுவிட முடியுமா? கண்டிப்பாக அவைகளையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சக்தியின் உதவியால் தான் இதை வெல்ல முடியும். ஏன்னா கிரகங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. சரி, இப்படி சொல்லிவிடலாம். கிரகங்கள், ஜோசியம், ஜாதகம் இவற்றை நம்புவதை விட என் புத்தியை நம்புகிறேன் சொல்லலாம். நம் புத்தியை நம்பிக்கொண்டும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக தெரியும், அந்த கிரகங்கள் நம் வசத்தில் இல்லை என்பது. நம்முடைய பழைய கர்மங்களே இப்போது நம் வசத்தில் இல்லை, செய்து முடித்து விட்டோம். இனி அவற்றின் பாதிப்பை குறைப்பது நம் கையில் உள்ளது. அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது நம் கையில் உள்ளது. அங்குதான் நம்முடைய மதி வேலை செய்ய வேண்டும். ஒன்று நம்முடைய பழைய கர்மங்களாக இருந்தால் அதன் பாதிப்பை குறைப்பதற்கு என்ன செய்ய வேணும் என்பதை யோசித்து இப்போது என் கர்மங்களை அமைத்துக் கொள்ளலாம். இது என்னுடைய மதி, புத்தி கூர்மை. 2, இதெல்லாம் என்னால் மட்டும் வசத்துக்கு கொண்டு வர முடியாது. இவற்றை தாண்டி இருப்பவர் யாரோ அவர்தான் இதை வசத்துக்கு கொண்டு வர வேண்டும். அந்த அவர் கடவுள், பகவான் என்று தெரிந்து கொண்டு, அந்த தெரிந்து கொள்வதற்கே மதிதான் வேண்டும், புத்திதான் வேண்டும். அதை புரிந்து கொண்டு அந்த புத்தி நன்கு வளருமானால், கனியுமானால், அதுதான் பக்தி. அவரிடத்தில், அந்த பகவானிடத்தில் பக்தியோடு இருந்தோம் என்றால் அதுதான் மதியினுடைய உயர்நிலை, புத்தியினுடைய உயர்நிலை. அதனால் அவர் கண்டிப்பாக இவற்றை வசத்துக்கு கொண்டு வந்து எனக்கு நல்ல செய்ய போகிறார்.
அதனால் மதியினால் வெல்லலாம்னு சொல்லும்போது இன்றிருக்கும் என்னுடைய செயல்பாட்டுகளினாலேயும் இவற்றையெல்லாம் வசத்துக்கு கொண்டு வரக்கூடியவரை தெரிந்து கொண்டு அவரிடத்தில் பக்தியோடு இருக்கிறபடியாலேயும் விதியை வென்றுவிடலாம். இது அறியாமல் நான் விதி என்பதையே நம்பவில்லை, கர்மங்களையே நம்பவில்லை, கிரகங்களையே நம்பவில்லை, ஜோசியம் எல்லாம் போய் என்று சொல்லிக் கொண்டிருப்பது மதியே அல்ல. அப்படி என்றால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெல்லலாம்னு சொல்லும் போதே ஒன்று உண்மையாக இருக்கவே தானே வெல்லலாம்னு சொல்லுகிறோம். சொல்லிருந்தால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? விதி என்பதே இல்லை. அப்படி இருந்தால் சரி, விதியை மதியால் வெல்லலாம்னால் இல்லாத ஒருத்தரையா ஜெயிக்க முடியும்? ஒன்று இருந்தால் தான் ஜெயமே அடைய முடியும். எதிராளியே இல்லை, நான் சண்டை போட்டு வெற்றி பெற்று விட்டேன் என்றால், 2 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினேன், வாஸ்தவம், நான் 3ஆம் பரிசு வாங்கினேன்னு சொல்லுகிற முடியுமா? நான் தனியே ஓடினேன், 2ஆவதே யாரும் இல்லை, நான் தான் முதல் பரிசு என்றால், அதுபோல் விதி என்பது இல்லை, கிரகங்கள் இல்லை, இது பேசிக்கொண்டு இருப்பதை விட அது மதி அல்ல. அது இருக்கிறது, தெரிகிறது. அதை எப்படி நம்ம புத்தியால வெல்ல வேண்டும்? அந்த புத்தி என்பது வெறும் புத்தக புத்தியா? இல்லை, அது பக்தி. அது இருக்குமானால் தன்னிடையே இந்த பாதிப்புகளை எல்லாம் குறைக்கிறது. அதைத்தான் விதியை மதியால் வெல்லலாம் இருக்கவே இருக்கிறது. அந்த விதி பெருமானுடைய கருணையின் ஆன பிற்பாடு அது நம் தலையில் விழுந்தால் விதி வாய்க்குன்னு காப்பாரார். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.